கவின்யாவும் பயத்தில் நடுங்கியவாறே கடகடவென கையெழுத்து போட்டு முடித்தாள். பின்பு அவள் கையில் இருந்த பத்திரத்தை வெடுக்கென பிடுங்கிக் கொண்டார் அப்பா. அதன் பிறகு ஆனந்தமாக சிரித்து கொண்டே, இதற்காக எத்தனை வருடங்கள் காத்திருந்தோம் தெரியுமா என்றார். பின்பு அப்பாவும் தன் போனை எடுத்து யாருக்கோ ஃபோன் செய்தார். டேய், எங்கடா இருக்கீங்க, சீக்கிரமா கிளம்பி வாங்கடா, நான் சொன்ன இடத்துக்கு வந்துருங்க என கூறிவிட்டு போனை வைத்து விட்டார். பின்பு கவின்யாவின் கையில் இருந்த போனையும் வெடுக்கென பிடுங்கிக் கொண்டார். கவின்யாவும், அப்பா என்னோட போனை எதற்காக பிடுங்குறீங்க, ஏப்பா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, வாங்கப்பா சீக்கிரமா வீட்டுக்கு போகலாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது என கூறிக்கொண்டு அழுதாள். அதற்கு அவரும், எனக்கு இப்போதான் சந்தோஷமா இருக்கு, நீ நல்லா அழு என்றார். கவின்யாவும் ஒன்றும் புரியாமல் பார்த்தாள். பிறகு அவரும், நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியாது, உனக்கு புரியவும் வேண்டாம், இத்தனை நாட்களாக உன் மீது பாசமாக இருப்பது போல் நடித்து நடித்து சலித்து விட்டேன், இனி நான் நானாக இருக்கப் போகிறேன் என்றார். இனி நாங்கள் பல கோடிகளுக்கு அதிபதியாக சந்தோஷமாக வாழப்போகிறோம், அதனால் இனி நீ எங்களுக்கு தேவையில்லை என கூறிவிட்டு ஆனந்தமாக சிரித்தார். அப்போது அவரின் சட்டை பையில் இருந்த போன் ஒலிக்க ஆரம்பித்தது. உடனே அவரும் கவின்யாவை பார்த்து பேசாமல் இரு என சைகை செய்துவிட்டு போனை எடுத்து ஹலோ சொல்லுடி என்றார். கவின்யாவும் அம்மாதான் அழைத்திருக்கிறாள் என அறிந்து கொண்டு, அம்மா இங்க பாருமா, அப்பா என்னிடம் என்னென்னவோ சொல்லுகிறார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, நீ அப்பாவிடம் சொல்லுமா என்றாள் அழுது கொண்டே. உடனே அவளும், ஏங்க இன்னுமா இவ கதையை முடிக்காமல் வைத்திருக்கிறீர்கள், சும்மா கத்திக்கிட்டு இருக்கா என்றாள். தன் அம்மாவின் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்டவுடன் அப்படியே நொறுங்கி போய்விட்டாள் கவின்யா. பதிலுக்கு அப்பாவும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவள் கதையை முடித்துவிட்டு பிறகு உனக்கு தகவல் சொல்கிறேன், இப்போது போனை வை என கூறினார். கவின்யாவும் இதற்கு மேல் அமைதியாயிருந்தால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என நினைத்து கொண்டு காரை விட்டு இறங்கி ஓட ஆரம்பித்தாள். உடனே அவள் அப்பாவும் அவளை துரத்தி கொண்டு ஓடி வந்தார். கவின்யாவும் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தலைதெறிக்க ஓடிக்கொண்டிருந்தாள். அது காட்டுப்பகுதி என்பதால் செல்லும் இடமெல்லாம் மேடும் குழியுமாய் இருந்தது. உதவிக்கும் ஒருவரும் இல்லை. கவின்யாவும் திரும்பி பார்த்து கொண்டே ஓடியதில் ஒரு பாலடைந்த கிணற்றிற்குள் தவறி விழுந்து விட்டாள். கை கால்களில் அடி பலமாக பட்டுவிட்டதால் அப்படியே மயங்கிவிட்டாள். அவளது அப்பாவும் மெதுவாக வந்து கிணற்றை எட்டி பார்த்தார். உள்ளே விழுந்து கிடந்த கவின்யாவை பார்த்துவிட்டு, நானே உன்னை அனுப்பி வைக்கலாம் என்றுதான் வந்தேன், ஆனால் நீயே கிணற்றில் விழுந்து விட்டாய், எனக்கு வேலை சுலபமாக போய்விட்டது, அது மட்டும் இல்லாமல் கிணறு வேறு தண்ணீர் இல்லாமல் வறண்டு கிடக்கிறது, எப்படியும் தலையில் அடி பலமாக பட்டிருக்கும், இந்த காட்டு பகுதியில் யார் வந்து இவளை காப்பாற்றப் போகிறார்கள், இப்படியே கிடந்து போய் சேரட்டும் என நினைத்து கொண்டு காரை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பிவிட்டார். சிறிது நேரம் கழித்து கண் விழித்தாள் கவின்யா. கை கால்களை எல்லாம் அசைக்க கூட முடியவில்லை. அந்த அளவுக்கு வலி பயங்கரமாக இருந்தது. தாகத்தில் தொண்டையெல்லாம் வறண்டு போய் கத்தி உதவி கேட்க கூட முடியவில்லை. கடவுளே, என் நிலைமை இப்படி ஆகிவிட்டதே என நினைத்து கண்ணீர் வடித்தாள். என்னுடைய நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. சொந்த அம்மா அப்பாவே என்னை கொல்ல நினைத்திருக்கிறார்கள். நான் என்ன பாவம் செய்தேன்? நான் உண்மையிலேயே அவர்களின் பிள்ளைதானா இல்லையா என்றெல்லாம் நினைத்து அழுதாள். அழுவதற்கு கூட அவளிடம் தைரியம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவ்வளவு பெரிய அதிர்ச்சியை கடந்து வந்திருக்கிறாள். இருந்தாலும் எப்படியாவது தப்பித்து சென்று விடலாம் என நினைத்தவளுக்கு பாலடைந்த கிணற்றில் விழுந்து கை கால்களை முறித்து கொண்டதுதான் மிச்சம். ஏதோ ஒரு நம்பிக்கையில் எழுந்து நிற்கலாம் என நினைத்து முயற்சி செய்தாள். ஆனால் வலி தாங்க முடியாமல் மீண்டும் மயக்கமடைந்தாள். பல மணி நேரங்களுக்கு பிறகு கண்களை மெதுவாக திறந்து பார்த்தாள் கவின்யா. அப்போதுதான் தான் ஒரு மருத்துவமனையில் இருப்பதை உணர்ந்தாள். யார் என்னை காப்பாற்றியது? பாலடைந்த கிணற்றிற்குள் தானே விழுந்து கிடந்தேன், இங்கு எப்படி வந்தேன் என நினைத்தவாறே திரும்பி பார்த்தாள். அவள் அருகில் இருந்த செவிலியரும், என்ன கவின்யா, கண் விழித்து விட்டீர்களா? கையில் அடி பலமாக பட்டிருக்கிறது, அதனால் கையை அசைக்க வேண்டாம் என்றாள். கவின்யாவும், சிஸ்டர், என்னை யார் இங்கு கொண்டு வந்து சேர்த்தது என கேட்டாள். அதற்கு செவிலியரும், அவர் வெளியேதான் உட்கார்ந்திருக்கிறார், அவரை வரச் சொல்கிறேன் என கூறிவிட்டு வெளியே சென்றார். கவின்யாவும் யார் நம்மை காப்பாற்றி இருப்பார்கள் என நினைத்தபடி கதவையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது உள்ளே வந்தது தன் அப்பாவின் நண்பரும் வழக்கறிஞருமான ராகவன்தான். உடனே கவின்யாவும், இவர் அப்பாவின் நண்பர்தானே, இவர் எதற்காக என்னை காப்பாற்ற வேண்டும் என யோசித்தபடியே அவரை பார்த்தாள். அவரும், கவின்யா எப்படிமா இருக்க, இப்போது வலி பரவாயில்லையா என கேட்டார். கவின்யாவும், சார், நீங்களா என்னை காப்பாற்றியது என்றாள். அவரும், ஆமாம், நான் தான் அந்த பாலடைந்த கிணற்றிற்குள் இருந்த உன்னை தீயணைப்பு துறையினர் உதவியுடன் காப்பாற்றினேன்.
என்னை மன்னித்து விடுமா கவின்யா. நான் உன்னை பற்றிய ஒரு மிகப்பெரிய உண்மையை இத்தனை நாட்களாக உன்னிடம் இருந்து மறைத்து விட்டேன் என்றார். கவின்யாவும் என்னை பற்றிய உண்மையா, என்ன அது என்றாள். அதற்கு அவரும், கவின்யா, நீ யாரை உன்னோட அம்மா அப்பான்னு நினைத்தாயோ அவர்கள் உன்னை பெற்றவர்கள் அல்ல, உன்னை வளர்த்தவர்கள் மட்டுமே. அதுவும் பணத்துக்காக ஆசைப்பட்டு உன் மீது பாசம் காட்டியவர்கள். கடைசியில் சொத்துக்காக மகளாக வளர்த்த உன்னையே கொல்லத் துணிந்து விட்டார்கள், பாவிகள் என்றார். கவின்யாவும் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். என்ன சார் சொல்லுறீங்க? என்னோட அம்மா அப்பா அவங்க இல்லையா? எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது என தலையை பிடித்து கொண்டாள். பிறகு ராகவன் சாரும், இங்க பாருமா, நான் இப்போது சொல்வதுதான் உண்மை. அவர்கள் உன்னை வளர்த்தவர்கள். உன்னை பெற்ற அம்மாவும் அப்பாவும் ஒரு விமான விபத்தில் இறந்து விட்டார்கள். அப்போது உனக்கு 2 வயது. அதன் பிறகு உன்னை உன் தாத்தா தான் வளர்த்து வந்தார். உன் அப்பாவும் அம்மாவும் இல்லாததால் மிகவும் மனமுடைந்து உடல்நிலை சரியில்லாமல் வாழ்ந்து வந்தார் உன் தாத்தா. உன் தாத்தாவும் உனக்கு 3 வயது இருக்கும்போது ஒரு நாள் என்னை அழைத்து, ராகவா, நான் இனி நீண்ட நாட்கள் உயிருடன் இருக்கப் போவதில்லை. நான் இறந்த பிறகு என் பேத்தி அனாதையாகி விடுவாள். அதனால் எனது சொத்துக்கள் அனைத்தையும் என் பேத்தியின் பெயருக்கு உயில் எழுத வேண்டும். அவளுக்கு 18 வயது ஆனவுடன் எனது சொத்துக்கள் அனைத்தும் அவள் பெயருக்கு மாறிவிட வேண்டும். அதுவரை அவளை யார் வளர்க்கிறார்களோ அவர்கள் அனுபவிக்க மட்டுமே முடியும், உரிமை கொண்டாட முடியாது என உயிலில் எழுத வேண்டும். விரைவாக ஏற்பாடு செய் என என்னிடம் கூறினார். நானும் அவ்வாறே செய்தேன். உன் தாத்தாவும் அவர் உழைத்து சம்பாதித்த சொத்துக்கள் அனைத்தையும் உன் பெயரில் எழுதி வைத்த பிறகுதான் நிம்மதியடைந்தார். தன் பேத்தியின் எதிர்காலத்திற்கு இந்த சொத்து உதவியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் என எண்ணினார். நான் இறந்த பிறகு என் பேத்தியை ஒரு நல்ல நம்பிக்கையானவர் கைகளில் ஒப்படைத்து விடு ராகவா. அவளுக்கு 18 வயது ஆகி சொத்துக்கள் அனைத்தும் அவள் கைகளுக்கு சென்று சேரும் வரை என் பேத்தியை உன் மகளாக நினைத்து கவனித்துக்கொள் என என்னிடம் கூறினார். பிறகு 6 மாதங்களில் அவரும் இறந்துவிட்டார். உன் தாத்தா இறந்தவுடன் அவரது சொத்தை உரிமை கொண்டாடுவதற்காக உறவினர்களும் போட்டி போட்டு கொண்டு வந்தனர். பிறகு சொத்து அனைத்தும் உன் பெயரில் இருப்பதையும் உன்னை வளர்ப்பவர்கள் மட்டுமே அனுபவித்து கொள்ளலாம், ஆனால் உரிமை கொண்டாட முடியாது என்ற உண்மையை அறிந்தவுடன் அனைவரும் அமைதியாக கிளம்பிவிட்டனர். உன்னை வளர்ப்பதற்கு யாருமே முன்வரவில்லை. அப்போதுதான் என் பள்ளி தோழனும் உன் வளர்ப்பு தந்தையுமான சிவாவை சந்தித்தேன். அவனுக்கு திருமணமாகி பல வருடமாகியும் குழந்தை இல்லை. அதனால் ஏதாவது ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கலாம் என நினைக்கிறேன் என என்னிடம் கூறினான்.